தமிழ் மற்றும் தமிழ் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வலியுறுத்தியிருக்கிறார். திருவாரூர் அருகே கடம்பக்குடியில் ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய வழக்கில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜெயராமன் இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா மாவட்டங்களில் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும், இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறிவிடும் எனவும் கூறினார். மத்திய மாநில அரசுகள் தொழிலாளர் விரோத போக்குடன் செயல்படுவதாக கூறி திருச்சியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தற்காலிக வேலைவாய்ப்பை முழுமையாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். சென்னை ஆவடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 51 சவரன் நகை, பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பட்டாபிராம் அடுத்த மாடர்ன் சிட்டி 4வது தெருவைச் சேர்ந்தவர் இம்மானுவேல். இவர் தமது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 51 சவரன் நகை, 1,10,000 ரூபாய் கொள்ளை போயிருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். காரைக்குடியில் அரசு பள்ளி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் 400க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ராமநாதன் செட்டியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் கம்பு, கேழ்வரகால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை, முடகத்தான், தோசை உள்ளிட்ட உணவுகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் பல்வேறு பாரம்பரிய உணவுகளை மாணவர்கள் தயாரித்திருந்தனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்திருக்கிறார். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளவுகளை கொண்டது. தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையாக உள்ள இந்த மலைப்பாதையில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுக்க மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், காவல்துறை, வனத்துறை, நெடுஞ்சாலைத்துறையினர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு திம்பம் மலைப்பாதையில் ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்தார். பன்னாரி முதல் ஆசனூர் வரை விபத்துக்குள்ளாகும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் ஆட்சியர் கதிரவன் கூறினார். நாமக்கல் அருகே அரசு பள்ளி எதிரே உரிய அனுமதி இல்லாமல் பாதுகாப்பின்றி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் அடுத்த ஐயம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரே உள்ள வீரப்பன் என்பவரது வீட்டில் சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதில் உரிய அனுமதி இல்லாமலும் பாதுகாப்பின்றியும் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிலிண்டரை வைத்திருந்த நபருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளனர். திருச்சி மேலப்புதூர் ரயில்வே பாலத்தில் திடீரென ஏற்பட்ட விரிசல்களை முன்கூட்டியே கண்டறியப்பட்டதால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த பாலத்தின் மேற்பகுதியில் ரயில் பாதையும் கீழ்ப்பகுதியில் வாகன போக்குவரத்தும் நடைபெறும் வகையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ரயில்வே தண்டவாளங்களை தாங்கி பிடித்து நிற்கும் 2 தூண்களில் திடீரென ஏற்பட்ட விரிசல்களை ரயில்வே நிர்வாகம் கண்டறிந்தனர். இதனையடுத்து தூண்கள் ஆய்வு செய்யப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராமநாதபுரம் அருகே லாரி ஓட்டுநர் அவரது லாரி டயரிலேயே சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள பூசேரி கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவரது லாரியில் மணல் கொட்டி கொண்டிருக்கும் போது அவர் லாரியில் இருந்து இறங்கி இருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக லாரி டயருக்குள் சிக்கி சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த சதீஷ்குமாருக்கு திருமணமாக்கி 2 மாதங்கள் தான் ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆயில்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதும் கடத்தல் சம்பவங்களின் போதும் செல்போனில் உள்ள காவலன் செயலியை பயன்படுத்தினால் உடனடியாக காவல்துறைக்கு குறுஞ்செய்தி வரும் என்றும், அதன் மூலம் குற்றங்களை தடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சுகாதாரத்துறை தற்போது டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்திருக்கிறார். விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வரும் 9 பேரை சந்தித்து பொன்முடி நலம் விசாரித்தார்.
அப்போது பேட்டியளித்த அவர் டெங்குவை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். களக்காடு அருகே கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே உடைப்பை சொந்த செலவில் சீரமைத்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அடுத்த மேலப்பத்தையில் பிரபலாகம் குளம் உள்ளது. இந்த குளத்தின் மூலம் அப்பகுதியில் உள்ள 250 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கனமழையால் கால்வாயில் 6 அடி நீளத்திற்கு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகப்படியான தண்ணீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடைப்பை சரி செய்ய கோரிக்கை விடுத்தும் அரசு அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பொதுமக்களே கால்வாய் உடைப்பை சொந்த செலவில் சீரமைத்தனர். உதகை அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிம்போனி இசை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த இசை நிகழ்ச்சியில் வயலின், கிட்டார், சாக்சோபோன், பியானோ, ட்ரம்பட், ட்ரம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இசை கருவிகள் இசைக்கப்பட்டன. மேலும் பரதநாட்டியம், சம்மர் டான்ஸ், கேண்டில் லைட் டான்ஸ் உள்ளிட்டவைகளும் நிகழ்த்தப்பட்டன. நாகை மாவட்டத்தில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திய நியாய விலைக்கடை ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஊதிய உயர்வு, அகவிலைப்படி, மருத்துவ காப்பீட்டு திட்டம், பொதுமக்களுக்கு சரியான எடையில் பொருட்கள் வழங்க பொட்டல முறை உள்ளிட்டவை இந்த போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் 500 நியாய விலைக்கடைகள் மூடப்பட்டிருப்பதால் பல லட்ச பயனாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுபோதையில் 2 இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். பாப்பாமாள்புரத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவருக்கும் இடையே மதுபோதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஆனந்த்ராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்தோஷை சரமாரியாக குத்தியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக ஆனந்த்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பாக்கம் அருகே விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி தராததால் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகனின் தற்கொலையால் மனவேதனை அடைந்த தாயும் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். கீழக்கோட்டையூர் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்ற மாணவர் 1,30,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி தருமாறு தாயார் இந்திராணியிடம் கேட்டு வந்துள்ளார். இதற்கு தாயார் மறுப்பு தெரிவித்ததால் மனமுடைந்த கோவிந்தராஜன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவிந்தராஜின் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்த போது அவரது தாயார் இந்திராணி திடீரென தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். அவரை காப்பாற்றி அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இந்திராணி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்மார்ட் கார்டு திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் இருப்பதாக தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை பெற்றோர் மற்றும் மாணவ மாணவியர் வரவேற்பதாக குறிப்பிட்டார். பள்ளி நேரத்தில் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு வகுப்புகளோ நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியோ வழங்கக்கூடாது என அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஏனைய நேரங்களில் பெற்றோர் மற்றும் மாணவ மாணவியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். டெங்கு காய்ச்சலை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவும் ஆனால் இந்த ஆண்டு தமிழக அரசின் நடவடிக்கையால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேளாண்மை அலுவலகம் முன்பாக கட்சி சார்பற்ற விவசாயிகள் உலக உணவு தினத்தை முன்னிட்டு படையலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர நெல் கொள்முதல் மையம் திறக்க கோரியும் மணிலா மகசூல் இழப்பீடு கணக்கிட வேண்டியும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை நடத்த கோரியும் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் போட வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் சித்திர சபையில் நடராஜமூர்த்திக்கு நடத்தப்பட்ட தாண்டவ தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி அருகேயுள்ள குற்றாலத்தில் உள்ள திருக்குற்றாலநாதர் கோயிலில் ஐப்பசி விசு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நாளான இன்று சித்திர சபையில் உள்ள நடராஜமூர்த்திக்கு 16 வகை மூலிகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை மலர்களால் அலங்காரம் செய்து தாண்டவ தீபாராதனை காட்டப்பட்டது.